ஐயா 2026 உங்களோட ஓட்டு யாருக்குங்க ஐயா? ஏடிஎம்கே. ஏடிஎம். என்ன காரணங்க? அவங்க தான் வரணும். எங்கள் ஆட்டோவை மோட்டார் தொழிலை எல்லாம் கெடுத்து விட்டாங்க. வாழ்வாதாரம் இல்லை. அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அவங்களும் வந்து ஃப்ரீன்ற வேலை இது பண்ணுறாங்க. ஏதோ அவங்க தான் இப்போ மானியம் கூட ஆட்டோவுக்கு கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் வந்து இன்னும் எங்களை வந்து எதுவும் கண்டுக்கல. ஒரு ஒரு மனிதனே நினச்சி இவங்க பார்க்கல. என்ன ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அவங்கள நினச்சி கூட பார்க்கல. ஆட்டோ ஃபீல்டு எல்லாம் பிடித்தாங்க. என்ன தொழில் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இப்போ எதனாலங்க ஐயா உங்களுக்கு தொழில் பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க? எல்லாம் அவங்கவுங்க பழிக்கிறதுக்கு அப்படி பண்ணுறாங்க. அவங்க யார் கெட்டு போனான்னா இப்போ அவங்கவுங்க குடும்பம் பழிக்கிறதுக்கு அவங்க செய்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் யாருங்க காப்பாற்றுறவங்கள யாரும் இல்லை. அதெல்லாம் மாறி வரணுன்றது எங்களுடைய மனசுக்கு ஒரு தோணுது. பார்க்கலாம், அது கடவுள் தான் தொலை. உங்களோட ஆதரவு ஏடிஎம்கேங்களா? ஆமாம். நன்றிங்க. சரி ஐயா 2026 உங்களோட ஆதரவு யாருக்குங்க? எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? அது நம்ம பப்ளிசிட்டி பண்ண விரும்பலைங்க. நிறைகள் குறைகள் உங்கள் தொழில் சார்ந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்குது. அதை சொல்லி நடக்க போகிறதால நம்ம தமிழ்நாடு கெட்டு போச்சு. அதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு இன்னொரு நல்லவங்க தோன்றதுக்கு லேட் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த பகுதியில் எந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சி செஞ்சுருக்கு, அந்த மாதிரி கருத்து ஏதாச்சும் ஐயா? நலத்திட்டம் வந்து இல்லைங்க, அதிகமாக கிடையாது. அதாவது வந்து இந்த தாலுக்காவே ஆயிருக்கு. நல்லமல்லி ஒன்றியம் தாலுக்கா ஆகி பல முறை வந்து ஒரு கட்டண கழிப்பிடமாவது செஞ்சு கொடுக்க சொல்லி பலதரப்பட்ட சங்கத்து மூலிமா மனு கொடுத்துருக்குறேங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒன்றியத்தில் இவ்வளோ ஒரு முக்கான பகுதி இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிற பகுதியில் இன்னைக்கு அதை கூட இந்த அரசாங்கம் செஞ்சு தரலையே. முக்கியமான இன்னைக்கு வந்து ஒரு ஆண் பெண் வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமான ஒரு கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா? அப்புறம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இப்போ ஆட்டோ ஓட்டுற தொழில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாகவே ஆட்டோ மட்டும் இல்லைங்க, பிரைவேட் பஸ்ஸு காரில் இருந்து டிராவல்ஸ் காரில் இருந்து அனைத்துமே நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க தான். என்ன காரணங்க? உங்களுடைய ஆட்சி நீங்கள் ஆள்றதுக்காக இலவசம் அறிவிச்சிருக்கிறீங்க. அந்த இலவசத்தை பயன்படுத்த நினைப்பாங்களா இல்லை கட்டணம் கொடுத்து ஏறி போக நினைப்பாங்களா? பேருந்து இலவசமாக இருக்கு இல்லைங்களா, அது சொல்கிறீங்களா? ஆமாம், பேருந்து இலவசம் போது இன்னைக்கு நானே இன்னைக்கு ஆட்டோ தொழிலில் இருக்கிறனால லாஸ் ஆகி என் குடும்பத்தை பார்க்க முடியாதனால குற்றம் சொல்கிறோம். ஆட்டோ இல்லைன்னா நான் இலவசமாக தானே ஏறி போவேன் நினைப்போம். அப்போ அந்த ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தனியார் பஸ்காரருக்கு எல்லாருக்குமே நஷ்டம் தானே. இலவசத்தால் பல தொழில்கள் பாதிப்படைகிறது வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற வரைக்கும் தமிழ்நாடு முன்னேற்றத்தை அடையாதுங்க. இலவசங்கிற பேரில் வந்து மக்கள் சுரண்டப்படுறாங்க, விலைவாசி ஏற்றத்தில் பாதிக்கப்படுறாங்களே தவிர அந்த இலவசத்தை வச்சு எந்த குடும்பம் நல்லா வாழ்ந்துருக்குன்றதை வந்து அந்த கவர்மெண்ட்டே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு 1000 ரூபாய் நீ மானியம் கொடுத்ததில் அந்த 1000 ரூபாயில் ஒரு குடும்பம் நடக்குதுங்களா? எத்தனை குடும்பம் நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இன்னைக்கு அதே பலதரப்பட்ட மக்கள் இன்னைக்கு மகளிர் சங்கங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, ஒயின் ஷாப்பை மூடுங்க, டாஸ்மார்க் வேண்டாம், அதனால வந்து குடும்பம் பாதிக்குதுன்னு. அதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து எந்த கவர்மெண்ட்டும் எடுக்கலீங்களே. அதை மூணுனா இலவசமே தேவையில்லைங்களே. அவன் குடும்பத்துக்கு அவன் காப்பாற்றிக்குவான்ல. ஏன் நான் உட்பட இன்னைக்கு நான் தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ஒயின் ஷாப்புக்கு 500 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா அந்த ஒயின் ஷாப் எல்லாம் அந்த 500 ரூபாய்க்கு நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கி போட்டாக்கல அவங்க 15 நாள் சாப்பிடலாமே. அப்போ நீங்கள் அந்த 1000 ரூபாயை மகளிருக்குன்னு கொடுத்து அது நீ எந்த நல்லது நடக்குது சொல்லுங்க? இலவசம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ எந்த அரசு வந்தால் நல்ல நலத்திட்டங்கள் இல்லைங்க. இந்த இலவசன்றதை ஒட்டுமொத்தமாகவே என்னைக்கு அகற்றுறாங்களோ, ஒயின் ஷாப் ஒரு முற்றுப்புள்ளின்னு யார் ஒரு ஆள் கொண்டு வர்றாங்களோ அன்னைக்கு தானாகவே முன்னேறி அது வரைக்கும் முன்னேறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப. இது வரைக்கும் எந்த கட்சியும் இல்லைன்றீங்களா தமிழ்நாட்டில்? இல்லைங்க, இது வந்து கட்சி எல்லாமே அவங்களுடைய சுயநல கட்சியாகவும் அவங்க கட்சியை ஆள்றதுக்கு பதவிக்கு ஆசைக்காகவும் போட்டியில தான் வந்து நீங்க இலவசத்தை மாற்றி அறிவிக்கிறாங்களே தவிர மக்களை ஏமாத்துறாங்களே தவிர மக்களுக்காக எந்த ஆட்சிங்க இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இலவசங்கிறத வந்து நீங்க எலெக்ஷன் வர்றதுக்குன்னு இவர் கொடுத்தாருன்னு உடனே அவர் இன்னொன்று சேர்த்தி கொடுக்குறன்றாரு. எங்கேருந்து கொடுக்குறீங்க? சரி, இந்த கடன் அடிக்கிறதுக்கு நீ எங்கேருந்து கட்டலான்னு நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. முதலமைச்சருங்க வந்து நீங்கள் நான் வந்தால் இதை தரேன் அதை வரேன்னு சொல்லிட்டீங்க, கொடுக்குறீங்க, வாங்கிக்கிறேங்க, நான் பண்ணுறேங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து இன்றைக்கி கடங்கார நாடாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை லட்சம் அதுக்கு சரியாக கணக்கு தெரியல. அன்றைக்கி அந்த லட்சம் கடன் வந்து எந்த குடிமகன் மேலே இல்லாமல் வரப்போகுது. இன்றைக்கி விலைவாசியில் வந்து நீங்கள் அதை போட்டு தானே நீங்கள் நாளைக்கு கட்ட போகிறீங்க. அது யாருடைய பணம்? கடனாக இருக்குது, அதை சொல்லுங்கள். இலவசத்தை ஏன் கொடுக்குறீங்க? கடனை கட்டுங்க, நீங்கள் இலவசம் கொடுக்காதீங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றுங்களேன். கடன் இல்லா நாடு, முன்னேற்றமான நாடுன்றது கொண்டாங்களே, இலவசமான நாடுன்னு ஏன் அறிவிக்கிறீங்க?
இப்போ உங்களோட மக்கள் யாருமே கேட்கறது இல்லைங்க இலவசத்தை. யாருக்கிட்டீங்க கேட்குறான்? இப்போ உங்களோட கருத்து வந்து இலவசம் இல்லாத அரசு வந்து வரணும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறீங்க. வரணுங்க. மக்கள் வந்து எல்லாருமே நீ கொடுக்கறது ஏங்க, இப்போ நீங்கள் வந்து நீ என்கிட்ட கொடுத்தா தாங்க நான் வாங்க முடியும். நானும் வந்து உங்ககிட்ட கேட்கலையே. கேட்டால் அது வந்து கேவலம். யாருமே இன்னைக்கு 99% பிச்சைக்காரன் கூட இன்னைக்கு ஜெனியூனாக போகிற மாதிரி காலம் மாறி போச்சு. அப்போ நீ இலவசம் கொடுத்து மக்களை அச்சிங்கப்படுத்துற நீ? இலவசமே வேண்டாங்க. எல்லாருக்கும் ஆண்டவன் கொடுத்த கை கால் இருக்கு. வேணா ஒரு தொழில் அமைப்பு கொடுங்க. எவ்வளவோ முன்னேற்றத்துக்கு வந்து வழிவகுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. ஆனால் நீ இலவசன்ற பேர்ல நல்லது கிடையாது. இப்போ எனக்கு பசிக்குதுன்னா காசு தேட வர பசிக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும்னா, அதே இலவசமாக சாப்பாடு கிடைக்காதுன்னா நான் வேலைக்கு போகணும்னா ஹோட்டல் போய் நான் சாப்பிட்டு போயிடுவோம். என்னுடைய தேவைக்கு காசு வேணும்னா நான் உழைக்க போகணும். அப்போ நீ உழைக்கணும்னா தானா வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றமும் கிடைக்கும். இலவசம் போகும்போது நான் உழைப்பே விரும்பலையே. இலவசம் எல்லாம் ஆட்சி எதிர்பார்க்குறீங்க? இலவசம் கண்டிப்பா வேண்டாங்க. மக்களுக்கு வந்து இலவசம் கொடுக்குற வரைக்கும் நாடு தமிழ்நாடு முன்னுக்கு வர. கடங்கார அதான் நீங்க அப்படி சொல்றீங்களா? இலவசம் கொடுக்குறீங்களா? நம்ம கிட்ட மிச்சமா இருக்குது மக்களுக்காக கொடுக்குறன்னு சொல்லுங்க, ஏத்துக்கலாம். கடன் இல்லா தமிழகம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு மேல மக்களுக்கு வந்து இலவசத்தை கொடுங்க, மனப்பூர்வமா ஏத்துக்கலாம். சூப்பர், நன்றிங்க. ஆனா கடனை வச்சுட்டு நீ இலவசம் கொடுத்தா மேலும் நீ வந்து எங்களை தான் கடங்காரனாக்கிற வழி நீ கொடுக்கணும். நன்றிங்க, நன்றி. சூப்பர் ஐயா. 2026 உங்களோட ஆதரவு இருக்கீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது இல்லைங்களா? 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றது இல்லைங்களா? இப்போ உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு கொடுக்குறீங்க? ஆதரவுங்களா? ஆதரவுல விஜய் கட்சிக்குங்களா? என்ன காரணங்கய்யா? காரணம் வந்துங்க, நமக்கு இப்போ பழைய முகங்களை பார்த்து அழுத்து போச்சுங்க. மாற்றம் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆள் ஆதரிக்கலாம். என்ன பண்ணுறது? இலவசத்தால் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட பாதிப்புங்க. இலவசங்கிறது நாட்டில் இருக்கக்கூடாதுங்க. இலவசம் கொண்டு வர எந்த ஆட்சி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ரேஷன் கடை இழுக்கு போடணும், இலவச வேட்டி கடை இழுக்கு போடணும். அது நாடு நல்லா இருக்கும். இலவச பஸ்ஸு கொடுக்கூடாதுங்க. மனுஷன் வந்து உழைச்சி சாப்பிட்டு மனிதனாகவே இருக்கணுங்க, சோம்பேறியாக இருக்கக்கூடாதுங்க. முதல்ல வந்து இந்த அவங்க கொடுக்குற வேட்டி கடை யார் கட்டுறாங்க? இந்த பிளாஸ்டிக்கோட சைக்கிள் வர மாட்டீங்களா? பிளாஸ்டிக் சாமானம் கட்டிக்கிட்டு அவன் நான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கெல்லாம் வீட்டில் 300-400 புடவை வச்சு கூலி வேலை செய்ய கூட 300-400 புடவை வச்சு யார் கேட்டாங்க? அதெல்லாம் அவங்க சொல்லுங்கள். அது மாதிரி இலவசம் இருக்கக்கூடாதுங்க. இலவசம் வந்து அதை விட ஒரு கேவலமான நாடு எதுவும் கிடையாது. இலவச பேருந்தால இப்போ ஆட்டோ ஓட்டுற தொழிலாளர்களுக்குலாம் பாதிப்பாக இருக்கு அப்படின்ட்டு பல தொழிலாளர்கள் சொன்னாங்க. பாதிப்புனால மட்டும் இல்லைங்க, அது இலவசன்றது இருக்கக்கூடாதுங்க. அது பஸ் இலவசன்றது பார்த்தீங்களா, அது ரொம்ப கேவலமான செயலுங்க. உங்கள் ஆதரவு டிவி கேட்குங்களா? ஆமாங்க. நன்றிங்க, நன்றி.